بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபில் 2வது அத்தியாயம், அதில் 45வது அத்தியாயம் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். நீங்கள் பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் படைத்தவனிடம் உதவி தேடுங்கள். உண்மையில் தொழுகை இறைவனுக்கு பணிந்தவர்களுக்காக அன்றி மற்றவர்களுக்கு பெரும் பழுவாகவே சுமையாகவே இருக்கும். 46வது வசனம், அல்லதீன யظنون அன்னஹும் முலாகூ ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக இறைவனுக்கு பணிந்த அவர்கள் தங்களுடைய இரட்சகனை சந்திப்போம் என்றும் நிச்சயமாக அவனிடமே திரும்பி செல்வோம் என்றும் உறுதியாக நம்புகின்றார்கள் என்று அல்லாஹ் இந்த 2 வசனத்தில் சொல்லுகிறார். அப்போ வாழ்க்கையில் மனிதன் தன் லட்சியங்களை அடைய 2 வழிகளை இங்கே இறைவன் சொல்லி தருகிறார். சிறப்பாக தீமைகளை விட்டு அகன்று நற்பணிகளை மேற்கொள்ள இந்த 2 வழிகளும் நமக்கு பெரிதும் உதவும். அறிவார்ந்த வழியான பொறுமை ஒன்று, மற்றொன்று ஆன்மீக வழியான தொழுகை. உங்களுடைய காரியங்கள் வெற்றி காண இந்த 2 உத்திகளையும் உதவிக்கரங்களாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என ரப்புல் ஆலமீன் இங்கே நமக்கு வழிகாட்டுகின்றான். அப்போ பொறுமை என்றால் என்ன என்பதை நாம் விளங்க வேண்டும். மன ஆசைகளை கட்டுப்படுத்துவதே பொறுமையாகும். அனைத்து பொருள்களிலும் உயர்தனமானவற்றையே மனம் விரும்பும். உணவாக இருந்தாலும், உடையாக இருந்தாலும், இருப்பிடம் என்று சொல்ல உறையுள் என எதை எடுத்துக்கொண்டாலும் ஆடம்பரத்தை, படோபடத்தை விரும்பக்கூடியதாகவே மனம் இருக்கிறது. ஆனால் இந்த அத்தியாவசிய தேவைகளை நாம் சக்திக்கேற்றவாறு பூர்த்தி செய்து கொள்வது அறிவுடைமையாகும். உள்ளதை கொண்டு போதுமாக்குவது விடுத்து கை கெட்டாதவற்றை நினைத்து மனம் அலைபாயும் போது மனதை கட்டுப்படுத்துவதே பொறுமையால் கிடைக்கும் பலனாகும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. இவ்வாறு கையில் இல்லாத ஒன்றுக்காக மனம் ஏங்கி தவிக்கும் ஒவ்வொரு சமயத்திலும் மனதை கட்டுப்படுத்தி பழகிவிட்டால் வாழ்க்கையில் முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும். மேடு பள்ளங்களை சந்திக்கும் போதும், எதிர்ப்புகள் மற்றும் சோதனைகளை எதிர்கொள்ளும் போதும் மனம் தளர்ந்து விடாமல் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற இந்த பொறுமை கை கொடுக்கும் என்று இந்த இடத்தில் நமக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகிறான். இதே மாதிரி இறை வழிபாடுகளை, வணக்க வழிபாடுகளை சீராக நிறைவேற்றுவதற்கும் தீமைகள் மீதும் மோகம் கொண்டு விடாமல் இருப்பதற்கும் வலுவான மன உறுதி, பொறுமை தேவை. ஏனென்றால் குர்ஆன் மற்றும் ஹதீஸில், அதாவது குர்ஆனுடைய ஒளியில் ஹதீஸினுடைய ஒளியில் ஆராயும் போது பொறுமை 3 வகைப்படும் என்பதை இங்கே நமக்கு ஹதீஸின் வழியாக சொல்லி தரப்படுகிறது. ஒன்று, மார்க்கம் தடை விதித்துள்ள தீமைகளை கைவிடுவதில் பொறுமை. 2வது, மார்க்கம் கடமையாக்கியுள்ள நற்பணிகளில் மேற்கொள்வதில் பொறுமை. 3வது, வாழ்க்கையில் காணும் துன்பங்கள் துயரங்களின் போது பொறுமை. ஆக ஈருலக வெற்றிக்கு, இம்மை மறுமையினுடைய வெற்றிக்கு பொறுமை வழிவகுக்கிறது. அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு உண்மை முஸ்லீமுடைய நிலை ஆச்சரியமானதாகும். பெருமானார் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு உண்மை முஸ்லீமனுடைய நிலை ஆச்சரியமானதாகும். இன்பமும் துன்பமும் அவருக்கு நன்மையாகவே முடிகின்றது. இன்பத்தை கண்டால் அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்.
துன்பத்தை காணும்போது பொறுமையை கடைபிடிக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் பொறுமையை கொண்டு உதவி தேட வேண்டும். பொறுமை ஆக உயர்ந்த அமல், அதைவிட சிறந்த அமல் இல்லை என்று சொல்லலாம். எனவே தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து வணக்க வழிபாடுகள், ஆன்மீகத்தை கொண்டு, தொழுகையை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள் என்று அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிறான். வல்லோன் அல்லாஹ் தொடர்ந்து இதன் விளக்கங்களை படிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.